பாகும் பருப்பினால் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரை மகத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் என்று விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருள்வரைந்த வல்லமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு கலைப்பணியை தொடங்க வள்ளியாக நடிக்கும் வல்லாள மாநகரைச் சேர்ந்த மனோரஞ்சனி அவர்களுக்கு ஆடிட்டர் சுப்பிரமணியன் 200 ரூபாய் அன்பில் பிடித்து வரும் சித்த அன்பு அன்னார் அவர்களுக்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்புலாம் கூட வேண்டாம், இந்த மாதிரி கைத்தட்டி நீங்கள் ரசித்தா அதுவே மிகப்பெரிய அன்பளிப்பு தான். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விருது என்ன அப்படின்னா அந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், புகழுக்காக இயங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நிச்சயமாக அது கலைஞர்கள் மட்டுமே. ஏன்னா திறமை இருக்கணும், திறமைக்கான புகழ் வந்து சேரும் பொழுது அதற்கான ஒரு மகிழ்ச்சியாகப்பட்டது கிடைக்கும். அது மட்டுமல்லாது கைத்தட்டி பாராட்டிய மனமார்ந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்களில் என்னாடா பொன்னாடக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடனே இருக்க செல்லமாக விளந்து வருகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தலைமாரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக சரி, இந்த பெற்றவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லை. என்ன வேலை? எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்னம்மா வேலை சொல்கிறாங்க? நல்லா விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் கூப்பிட்டு 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வா, சீரகம் வாங்கிட்டு வான்றது. ஐயா, கொடுக்குறதே 5 ரூபா, இதில் மிச்ச காசு வேற வச்சுக்கின்றது. எங்கள் அப்பாவும் அதுக்காகத்தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு கடுகு சீரகம் வாங்கவா? காவலுக்கு போகிறதுக்கு. ஆனால் அதற்கு முன்பாக எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகும் கந்தனை வணங்கிட்டு தான் காரியத்தை தொடங்கணும் அப்படின்ற காரணத்திற்காக முதல்ல எம்பெருமானான முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்கம்மா. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வள்ளியாக நினைக்கின்ற மரியாதைக்குரிய எனது அத்தை அவர்களுக்கு மரியாதைக்குரிய அகரத்தை சேர்ந்த தங்கப்பொண்ணு மகன் நித்யா அவர்கள் மாலைக்கு பதிலாக எனது பேத்தி இங்கே சம்மதம் பண்ணி கொடுத்துருக்கோம். 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். எந்த தண்டி மருமை எனக்கு. ஆமாம், அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்பு மருமைய. ஆமாம், என் செல்ல மருமைய அகரம் மாறுமுகம் அவர்களது குடும்பத்தாரை சேர்ந்த அவங்க. இவரே மருமைன்னா அவங்க என்ன வேணும் எனக்கு? உங்களுக்கு பேத்தி வேணும். நான் காலமோட கடைசியில் எப்படியெல்லாம் வாங்கணும்னு இருக்குவாரு. சரி, அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். முருகனை வணங்கிறோமா? உப்பு காத்து ஊத காத்து சாலும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட குப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிலக்கு நீங்கயா. காத்து ஊத்து காத்து கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட குப்பையா இந்த குப்பத்துக்கு குலவிலக்கு நீங்கயா. வீச பார்த்து வலையை எடுத்து வலைய போட்டு பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா. கரை மீண்டு வர காவலுந்த வேலையா.
பூசையெல்லாம் வெட்ட வெளியாகும் ஐயா செந்தூரில் நீ இருக்க என்ன குறை நேரும் ஐயா கோவில் மணி கேட்டிருந்தா வாழ்வில் எல்லாம் இன்பமையா மலையில் வந்து விழுந்திடணும் நீனே. விலை போனா பசிக்கிறது போதே சுத்தம் கடல் கரைய பார்த்து இந்த குப்பரத்துக்கு குளவிளக்கு நீயா. அதுபோல என் மனசு குடியேற வாழும் ஐயா சம்சார நேரத்துல சமுத்திரம் வாங்கும் சந்தோஷத்தில் நிம்மதியை தாரும் ஐயா கடல போல கருணை காத்து மூடல் காத்து கடல் கரைய பார்த்து இந்த குப்பரத்துக்கு குளவிளக்கு நீயா. வாட காத்து வீச பார்த்து வலையை எடுத்து வலைய போட்டு பிடிக்கும் நடக்கிற முட்டையா கரை மீண்டு வர காவலும் வேலையா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா உனக்கு நன்றி சொல்வோம் மாற்பருகா திருப்படியில் இருப்போம் திருமுருகா இப்பொழுது வினவே வடிவழகா முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா. சூப்பர், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏன்னா மைக் செட்டுக்காண்டி தான் இந்த மாதிரி பாடலாம் பாடுறாங்க, இல்லைன்னா மற்ற மேடையில் பாட மாட்டாங்க. அருமையான ஒலிபெருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சொல்லலாம் இன்னர் வைங்க ஷார்ப்பு வைங்க கெயினை குறைங்க. சத்தியமாக எனக்கெல்லாம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளும் சொல்லிக்கிறது. ஆமாம், ஒரு சில இடங்களில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக அமைகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒலிபெருக்கு அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆஹா, ஒளி அமைப்பு நம்ம ஊருக்கு இது வந்து உண்மையிலே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் மாதிரி இருக்கியா விளையாடு சொல்ல. அருமையான ஒளி அமைப்பு. ஒளி அமைப்புக்கு எல்லாம் ஜோரா ஒரு தடவை கைதட்டுங்கதா. ஆஹா, பார்த்தீங்களா எவ்வளோ வரவேற்பு. தாய்மார்கள் எப்படி கைதட்டுறாங்க. அத்தி பூரா நம்ம கூட்டம் தான் இருக்கு. அப்புறம் ஏன்னா ஒரு சபையில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தால்தான் சபை முழுமையடையும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த வகையில் அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆனால் நான் உங்களையெல்லாம் நம்ப மாட்டேனே. ஏங்க ஒருத்தர் எழுந்திருச்சா போதும் சுற்றி இருக்கிற 50 பேர் எழுந்திரிச்சு போயிடுறது. அதெல்லாம் மற்ற ஊர். ஆனால் நம்ம ஊரில் அப்படி போக மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. முருகப்பெருமானை எதற்காக வணங்கினேன்? எதுக்கு? காரணம் இருக்குங்க. சொல்லுங்க. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கூப்பிட்ட உடனே ஓடோடி வரக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான் தான். நம்ம எப்படா கூப்பிடுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் முருகனை? என்ன சொல்லுவோம்? முருகா முருகா அப்பா ஞான வண்டிதா எனக்கு ஏன்டா இந்த சோதனை கொடுத்த அப்படின்னு முருகனை திட்டுவோம். இதே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா முருகா இந்த மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடந்திருக்கு உனக்கு நன்றி அப்படின்னு என்னைக்கா நன்றி சொல்லியிருக்குமா? சொல்ல மாட்டோம். இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகணும். அப்படி சொல்லி பழகினாதான் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியாகப்பட்டது குறையும். என்றைக்கு ஒரு மனிதனுக்கு சோதனைகள் ஏற்படுதோ அன்றைக்கு இறைவன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான்றதான் அர்த்தம். அதனால கஷ்ட காலத்திலும் எப்படி முருகனை நினைக்கிறோமோ அதே மாதிரி சந்தோஷமான தருணங்களிலும் இறைவனை நினைக்கணும். அது மட்டும் இல்லாது நான் முருகனை இடைவெளியில நினைக்கல, சரி இடைவெளியே விடாம நினைச்சுக்கிட்டு 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில இருந்து அப்படி ஒரு காதல். அது மட்டும் இல்லாது முருகனுடைய தரிசனம் வேணும், முருகனை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற காரணத்தினால அவருடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலருடைய தயவாகப்பட்டது. யாரோட தயவு? எல்லாருக்கும் பிடிச்ச முருகனை வணங்கியாச்சு, எனக்கு பிடிச்சவர் வணங்கணுமா இல்லையா? சரி வைங்க. दीन करुणा कर राजा नील
என்னருள் பணிந்த புகழோ என்னை இறங்கி தரணும் என்னடில் பணிந்த பொறியோ என்னை இறங்கி தரணும் மௌன குருவில் கரணி திரையாங்க நீல கண்டனே நீன கருணாகரணி ராஜா நீல கண்டனே मीनलोचनी मनाना मीनलोचनी मनाना तांडवाडम सभावते मीनलोचनी मनाना तांडवाडम सभावते ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே கரணி எனையாண்ட நீலகண்டனே நீல கருணாகரணி நடராஜா நீலகண்டனே ஆதிகந்தம் என்னாகரணே ஆதிகந்தம் என்னாகரணே அன்பர் உள்ள வாழும் கரணே ஆதியத்தனில்லாரணி அன்பர் உள்ள வாழும் வரனே மௌன குருவே கரணி இணையாக அப்படியே நீலகண்டனே மௌன குருவே கரணி இணையாக நீலகண்டனே நீல கருணாகரணி நடராஜா நீலகண்டனே தீன கருணாகரணி நடராஜா நீலகண்டனி நீலகண்டனி நீலகண்டனி. சிவபெருமானையும் நீங்க நன்றி நன்றி கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைத்தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். சிவபெருமானை எதற்காக வணங்குறேன் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இருக்கிற தெய்வங்களே ரொம்ப பொறுமையான தெய்வம் யார் அப்படின்னா எம்பெருமானான சிவபெருமான் தான். எப்படிங்க சொல்றீங்க? அவரை மாதிரி ஒரு பொறுமைசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆ. ஏன்னா இறைவன் தான் பக்தர்களை சோதிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தர்கள் சோதித்து விளையாடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். ஓஹோ. அத்தனை சோதனையை தாங்கி இருக்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்லாது என்ன பேசுறீங்க? சினிமா பாட்டா? சரி, சினிமா பாட்டு கதையை சொல்லிக்கிறட்டும். அதே சொல்றேன். வந்த உடனே ராத்திரி நேரத்தை அப்படி வாட முடியுமா? என்ன பேசுறீங்க? நான் வள்ளி வந்திருக்கிறேன், எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். சினிமா பாட்டுனா கண்டிப்பா படு. மற்ற ஊர்ல சொல்லலாம், நீங்க நல்லா ஞானமா ரசிக்கிறீங்க, நீங்க போய் இப்படி பேசலாமா? அதுலயும் தங்கச்சி நிறைய காதலை பத்தி பேசுவேன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் பாட ஆரம்பிச்சிருவேன். அமைதியை மட்டும் இருந்து ரசிங்க, அதுவே போதும். அது மட்டும் இல்ல, சரி கதைக்கெல்லாம் நம்ம போக வேணாம். நான் ஒருத்தரை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேங்க. யாரு? அவர் யாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் அசந்து போயிருவீங்க. முருகு என்ற சொல்லிக்க அழகன் தன் பொருள் அழகன் என்றாலே அவர் ஒருத்தரை தான் குறிக்கும். சரி. அப்பேற்பட்ட அழகன சண்முகன சரவணன கார்த்திகேயன பாலன குகன அடதன் நினைச்சிட்டு இருக்கிற மனிதர்கள் வந்து உள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஆனா அதற்கு முன்பாக அப்பா காவலுக்கும் போக சொல்லியிருக்கிறார். என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைங்க மட்டும்தான், பெண் குழந்தை கிடையாது. அதனால முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிட்டார். வள்ளிக்கிழங்கு தோண்டிய போது எடுத்த கரணத்தில் வள்ளியன பகிரட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு இருப்பதாக வேண்டுதல். காவலுக்கு நீங்க எல்லாம் வர்றீங்கல்ல? நாங்க வர்றோமா? சரி, கூப்பிட்டோன்னே வர்றீங்க, சந்தோஷம். ஆனா என்னுடைய காதலை சொல்லணுமா இல்லையா?
மனமார்ந்த நன்றி. இந்த பாடலை பாராட்டி ஆர்டிட்டர் சுப்பிரமணி அவர்கள் வள்ளியவளுக்கு 200 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ந்த வணக்கம். அதே மாதிரி கைத்தட்டி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்னமோ திட்டிகிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. அவரால் உட்காரவே முடியல, பார்க்கவே கஷ்டமா இருக்கா? என்னை பார்க்கவா? முருகா முருகா, எப்படியாவது இங்கே இருந்து தப்பிச்சு போயிடணும் முருகா. ஏன்னா அருமையான மக்கள், இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அருமையான ஒளிபெருக்கி, அதே மாதிரி இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிம்மா. ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கற்றுக்கலாம் விருப்பம் இருந்தால், ஆனால் என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு என்றைக்குமே நான் தலைவணங்குறேன். அது மட்டும் இல்லாது வாத்தியாரே, சொல்லுங்க. நான் காதலிக்கிறேன். சரி, நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றார். சரிகமபத நிசா நிசா சுரம் அது 7 சுரங்களை சிரிக்கிறாங்க. ஆமா, உங்க காதலி அப்படி. இந்த காதல் எப்படி தெரியுமாங்க? காதல் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய பொய் சொல்லணும்னு தோணும். ஆமா, நிறைய அழுகணும் தோணும். ஆமாங்க, சில சமயம் நிறைய அடி வாங்கணும் கூட தோணும். வாங்கிருக்கீங்களா? நமக்கு எப்பவுமே கொடுத்து தானே பழக்கம். இனிமே நீங்களே வாங்குவீங்க. அதனால என்னது இல்ல, வாங்கித்தான் பழக்கம். சொன்னீங்கல்ல, நான் கவனிக்கல. அதனாலதானே சொன்னேன், கவனங்களை சிதற விடக்கூடாது. நமக்கு எப்பயும் வாங்கிதான் பழக்கம். அவங்க பாட்டு படிச்சிருக்காங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்க, நமக்கு எப்பயும் வாங்கிதாங்க பழக்கம். வாங்கியே பழக்கப்படுங்க. திருப்பி கொடுக்கும் நினைச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி ஆகி போயிருங்க கதை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, காதல் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து கவிதை வந்து அருவி மாதிரி கொட்டும். ஏங்க, எனக்கும் கவிதை அருவியா கொட்டுதுங்க. ஏன் தெரியுமா? நிறைய கவிஞர்கள் காதலை பத்தி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, குறிப்பிட்டு எனக்கு பிடித்த கவிஞர் வைரமுத்து இருக்கிறார். ஆமா, அவர் பயங்கரமா கவிதை எழுதுவார். ஆமா, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, காதல் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு காக்கை கூட உன்னை கவனிக்காது, சரி, ஆனா அந்த உலகமே உன்னை உற்று நோக்குவதாக உணர்வாய் அப்படின்னு இருக்கிறார். எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பார்த்தீங்களா? அருமையான வரி. இந்த மாதிரி காதல் வந்துருச்சுன்னா கவிதை அப்படியே தேனறி. இப்ப மக்கள் வந்து கவனிங்க. நீங்க காதலிக்கிறீங்க, உங்க காதலை நினைச்ச ஒரு கவிதை சொல்லுங்க. நான் என்னோட காதலி நினைச்ச ஒரு கவிதை சொல்றேன். திடீர்னு கேட்டீங்கன்னா எப்படி கவிதை வரும்? அப்புறம் நான் வேணா உள்ள போய் யோசிச்சுட்டு வரேன். வீட்டுல போய் யோசிங்க. முதல்ல கவிதையை சொல்லுங்க, மக்களுக்கு பிடிக்குதான்னு பாப்போம். திடீர்னு கேட்டா கவிதை எப்படி வச்சு? கவிதை நான் சொல்றேன், சொல்லுங்க. ஆனா சொன்னா அந்த கவிதையை புரிஞ்சுக்கிற மனப்பான்மை வேணும். இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எப்படி சொல்றேன்னா அதே மாதிரி நீங்க சொல்றீங்களா? சொல்றேன். இரு இதயம் ஒரு இதயமானதே, இரு இதயம் ஒரு இதயமானதே, உணர்வு பூர்வமா சொல்லுங்க. இரு இதயம் ஒரு இதயமானதே, ஒப்பறிவிக்க சொல்லல, அதாவது சோகத்தோடு கலந்து சொல்லுங்க. சரி, இரு இதயம் ஒரு இதயமானதே, இரு இதயம் ஒரு இதயமானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. ஏன் தெரியுமா அந்த கவிதையை சொன்னேன்? என் காதல் ஒருதலை காதல். சரி, அவர் என்னை காதலிக்கிறாரா என்னன்றது தெரியல, அதனால நான் ஒருதலையா சொல்லி. உங்களோட கவிதை இப்படி. ஆனா என் கவிதையை நல்லா கேளுங்க, இது மனப்பூர்வமா. அம்மா, கடல் நீரும் உப்புத்தான், ஜெயமணிகண்டன் கண்ணீரும் உப்புத்தான், உன்னை காதலிச்சது தப்புத்தான். பாத்தீங்களா? கைதட்ட. அப்படி கிடையாதுங்க. காதல் அப்படின்னாலே எவ்வளவு எதிர்ப்பு. காதல் என்று சொல்லக்கூடியது அழகானது. அப்பேற்பட்ட அழகான முருகப்பெருமான காதலிக்கிறேன். என்னுடைய காதல்ல ஒரு பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? என்னுடைய காதலனான முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை திருமணம் ஆயிருச்சு. அச்சோ, கல்யாணம் முடிஞ்சு அவரை காதலிக்கிறீங்க? என்ன பண்ற, என் தலையெழுத்து அப்படி இருக்கு, இப்படித்தான் போய் மாட்டணும் இருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? அதனால என்னுடைய காதலை இன்னும் ஒரு முறை சொல்லணும் இருக்கிற நானும் கோவில கோயில சேவல இது அப்படியே வாசிக்கணுமா? நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம் ஏ மாமா மயங்கிடலாம்
மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா ஒவ்வொரு கோயில சேவல பாட்டு படிக்கிற பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா நன்றி மனமார்ந்த நன்றி 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 இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரியாம போச்சு எங்கள் அண்ணன்லாம் என்ன ஆடுறான் அழகாக ஆடுறாங்க அண்ணன் அந்த காலை தூக்கி ஆடுறதுக்கு அடிமை. அன்பு சகோதரர் ஹார்மோனிஸ்ட் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் அன்பு சகோதரி திருமதி மனோரஞ்சனி அவர்களும் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கும் எனது இரவு வணக்கம். அன்பு இரவு வணக்கம். சகோதரரின் பெட்டி வாசிப்பு சிறப்பு, சகோதரியின் குரல் இனிமை, நடிப்பு சிறப்பு, தர்க்கம் சிறப்பு. உங்களை நாடக மேடைகளில் நேரில் பார்த்ததை விட யூடியூப் சேனலில் தான் அதிகம் பார்த்துள்ளேன். நாடகக் கலையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதில் உங்கள் இருவரின் பங்கு அளப்பரியது. நன்றி, வாழ்க வளமுடன். பிரியமுடன் பெயர் சொல்ல விரும்பாத சகோதரர். நன்றி. சரி, யார் கொடுத்தான்னாலும் தெரியுமா? யார் கொடுத்தா? யாரு இப்படி பண்ணலாமா? இவ்வளவு அழகா எழுதி கொடுத்துட்டு யார் கொடுத்தான்னு தெரியல, பேரும் சொல்ல விரும்ப மாட்டேன்னு இருக்கிறீங்க. இவ்வளோ அருமையான ஒரு வாழ்த்து. நன்றிங்க, மனமார்ந்த நன்றி. ஏன்னா நாடகக்கலை உலகெங்கிலும் கொண்டு சேர்ப்பதில் மிகவும் பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வலைதளத்திற்கு தான் உண்டு. ஏன்னா எங்களையெல்லாம் யார் அப்படின்னா அந்தந்த ஊர்களுக்கு மட்டும்தான் முதல்ல தெரியும். இப்போ வெளிநாடு வாழக்கூடிய தமிழர்களுக்கு கூட நம்மளை பற்றி தெரியுது, நாடகக்கலை போய் சேருது அப்படின்னா. ஏன்னா எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஊர் திருவிழாவுக்கு வர முடியாமல் எத்தனையோ பேர் சிரமப்படுவாங்க. ஆக அவர்களுக்கு நம்ம ஊரில் இந்த திருவிழா நடக்குது, நம்ம ஊரில் இத்தனை கலைஞர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வலைதளம் மூலமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இதுதான் எங்கள் ஊர், இதுதான் எங்கள் ஊர் திருவிழா அப்படின்னு அங்கே உள்ளவர்கள் காமிச்சு சந்தோஷப்படுவாங்க. அதில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு என்னுடைய சகோதரர் மாசானம் அவர்களைத்தான் சேரும். யூடியூபுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால் பெயர் சொல்ல விரும்பாத இவ்வளவு தூரம் வாழ்த்திய அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆனால் இது யார் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் தானே அப்படி சொல்லுங்கள். அருமையான அருமையான எழுத்து அழகாக இருக்குண்ணா. நன்றி நன்றி நன்றி. வாசிப்பு அதை விட அழகாக இருக்குது, வர்ணிப்பு சூப்பர். நன்றி, மனமார்ந்த நன்றி. காலதாமதம் காரியத்திற்கு கேட்டாக கூடாது, சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக அண்ணனையும் தோழியை சந்திக்கணும். ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய காதலை வர வர தொண்டையில தான் நினைச்சு ஆடுறவங்களாம் நல்லா இங்கிட்டு இருந்து மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா
கொண்டையில தான் நினைச்சு மாமனிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. ஊர் தூக்கும் வேளையிலோ நான் தூங்க போனதில்லை உன்னாலதான் மாமா உன்னால. போடு போடு. எங்களது இசைக்கலைஞரின் திறமையை கண்டுகொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பாடலை கண்டுகளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 1 2 3 4 கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு இடகவி, இங்கு நான் ஒரு கதை சொல்லி ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்ததொரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் அந்த அற்புத இரண்டும் அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்டி இரண்டுக்கு மயக்கம் உண்டு. அன்பே ஆறுயிரே என்னத்தான் கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்ட கேட்டதமா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்ட கேட்டதமா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததமா. சிங்கப்பூர் ஏர்போர்ட் பைலட் 1 2 3 4. தேமொழி மங்கையர் யாழிசை மீட்டில் ஊர்கோட போனதமா. சிங்கார காலோடு சங்கீத தன்னைகள் சந்தோஷ பாடிதமா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி. போ 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 போ. கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வார்த்தொன்று கூறுதமா. ப மே ப மே. கண்ணில் பிள்ளை போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடிதமா. பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர மோதிரமா. மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவன கேதுனா கண்டே பக்தா சுகிதம் சங்கீத சுகிக்கும். பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர மோதிரமா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானை பல்லாண்டு பாடிதமா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை.
இந்த பாடலில் பாடுறதுக்கு 50 ரூபா அன்பளிப்பாக இந்த பாடலை பாராட்டி மாவட்ட கவுன்சிலர் எஸ் பரமேஸ்வரி அன்பு சகோதரி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பு சகோதரி அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இப்படிப்பட்ட பாடலுக்கு இந்த அளவுக்கு பாடுற காரணம் அருமையான ஒளி அமைப்பு, அருமை தம்பியின் ஆடியோஸு. இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்க தட்டிய நாடகக்கலையில் எந்த காலத்தில் அழியாது. இன்னும் 1000 வருஷத்துக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்க தட்டியும் நாடகக்கலை அழியாது. உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அன்பும் என்றும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து